கிழக்கு கரையிலிருந்து சுமார் 250 கடல் மைல் தொலைவில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது காப்பாற்றப்பட்ட 32 பேரும் மியன்மார் பிரஜைகளா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இந்த பிரச்சினைக்கு தீர்வினை காணும் வகையில் இலங்கையில் உள்ள மியன்மார் தூதரகத்திற்கு தகவல் வழங்கப்பட்ட போதும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சோலானந்த பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் நிர்வகிக்கப்படுகின்ற மிரிகான இடைநிலை தடுப்பு முகாமில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது கடற்படையினரால் காப்பாற்றப்பட்ட மியன்மார் பிரஜைகள் அந்த முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதை தொடர்ந்து பிரச்சினை மேலும் உக்கிரமடைந்துள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் கீழ் இயங்கும் தடுப்பு முகாம் நுகைகுடம் மிரிகான பகுதியில் அமைந்துள்ளது. 70 பேருக்கான இடவசதியுள்ள இந்த தடுப்பு முகாமில் தற்போது 108 வெளிநாட்டு பிரஜைகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த இடப்பற்றாக்குறை தொடர்பில் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சோலானந்த பெரேராவிடம் வினவிய போது குறித்த குடியேற்றவாசிகள் அனுப்பி வைக்கப்பட்டதை தொடர்ந்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறினார். இந்த முகாமில் காணப்படுகின்ற இடப்பற்றாக்குறையால் ஏற்கனவே 71 பேர் புசா முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அவர்களது அடையாளத்தை உறுதிப்படுத்த மியன்மார் அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்தார்.